தேங்க்ஸ் அண்ணா. பிரபு பையா. ஓகே, கேக்குதானே? ஹலோ, கேக்குது பிரபு, கேக்குது பிரபு. ஓகே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவரையும் இந்த வேத ஆராய்ச்சிக்கு அன்போடு கூட நம்ம வரவேற்கிறோம். தொடர்ந்து ஒரு பாடலை கருத்துள்ளோடு ஒரு பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிற வண்ணம் தொடர்ந்து நாம் பார்க்கிற வண்ணமாக தேவன் அண்டைக்கு சேர தகுதி இல்லாத நம் மேல் தேவன் பாராட்டின அந்த அன்பு எத்தனை மகத்துவமானது, அது அளவிடப்பட முடியாதது, அது நித்தியமானது என்கிற காரியத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில அனுதினம் நாம் அவருடைய சமூகத்தை விட்டு நாம் தூரம் போக போக மறுபடியுமாய் அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற அந்த அன்பு, மறுபடியுமாய் நம்மை அவர் தேடி வருகிற அந்த அன்பு எத்தனை மகத்துவமானது என்பதை உணர்ந்தவர்களா நம்ம இந்த பாடல பாடுவோம். எல்லோருக்கும் அறிந்திருக்கிற பாடல். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவோம் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை. அன்பை மையமாக வைத்த இந்த பாடல். நாம் தொடர்ந்து பாடுவோம். முடிஞ்சா டிஸ்டர்ப் பண்ணும். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவோம் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவோம். தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவோம். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவோம் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவோம். அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே, என்னுள்ளம் தங்கும் அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே, என்னுள்ளம் தங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவோம் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியாய் வந்த அன்பே, பூவில் ஜீவன் தந்தென்னை மீட்ட அன்பே, ஜோதியாய் வாழ்ந்த அன்பே, பூவில் ஜீவன் தந்தென்னை மீட்ட அன்பே, தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே, தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவோம் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவோம். மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே, மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே, என்னை வென்ற தேவ அன்பே, என்னில் பொங்கும் பேரன்பே, என்னை வென்ற தேவ அன்பே, என்னில் பொங்கும் பேரன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவோம் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவோம். ஆதரவான அன்பே, நித்தம் மண்ணை போல் என்னையும்
தாங்கும் அன்பே, ஆதரவான அன்பே, நித்தம் மண்ணை போல் என்னையும் தாங்கும் அன்பே, உன்னதமா தேவ அன்பே, உள்ளம் கவரும் அன்பே, உன்னதமாம் தேவ அன்பே, உள்ளம் கவரும் அன்பே. சோத்திரம் பாடியே போற்றிடுவோம் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவோம். வாக்கு மாறாத அன்பே, திருவார்த்தை ஊரைத்தென்னை தேற்றும் அன்பே, வாக்கு மாறாத அன்பே, திருவார்த்தை ஊரைத்தென்னை தேற்றும் அன்பே, சர்வ வல்ல தேவ அன்பே, சந்ததம் மூங்கும் அன்பே, சர்வ வல்ல தேவ அன்பே, சந்ததம் மூங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவோம் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவோம். தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவோம். என்னங்க? தேங்க்ஸ் பிரபு. ஓகே, இந்த நாளிலும் ஜஸ்ட் நம்ம வேத ஆராய்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கிளுக்கு ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி 2 பேசேஜ் ஆக்சுவலா நம்ம அப்படியே ஜெபமாய் பவுல் திருச்சபைகளுக்கு எழுதுகிற அந்த காரியத்தை நம்ம அப்படியே நான் வாசிக்கிறேன். ஜஸ்ட் அது நம்முடைய ஜெபமாய் மாறட்டும். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல பவுல் 16வது வசனத்துல இருந்து சொல்றாரு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி 18வது வசனம், சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். சோ இந்த மாலை வழியிலும் தேவன் அந்த அறிவு கெட்டாத குமாரனிலே நமக்கு அருளப்பட்டிருக்கிற, குமாரன் நமக்கு அருளி இருக்கிற, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிற அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள நாம் வல்லவர்கள் அல்ல. ஆனால் தேவன் நம்மை அறிந்து கொள்ள வல்லவர்கள் ஆக்கும்படிக்கு அவர் அதை தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உதவி செய்கிறார். அப்படி உதவி செய்தால் மாத்திரமே அதை புரிந்து கொள்ள முடியும். பவுல் சொல்றாரு, அந்த காரியத்தை தான் வாக்குத்தத்தமாய் சொல்றாரு, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். அதை தொடர்ந்து அப்படியே கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நான் பாதியிலிருந்து படிக்கிறேன். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும், சகலவித நற்கரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு, இங்கே சொல்றாரு, மகிமையான அவருடைய வல்லமையின்படியே எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். சோ இந்த மாலவெளியிலும் இந்த வேத பகுதியை தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால, தமது மகிமையின் வல்லமையினால நாம் அவர் விரும்புகிற விதமாய் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நிரப்பப்படவும், சகல விதமான நற்கிரியாக கனிகளை அவர் நம்மிலே உண்டாக்கவும் தேவன் நமக்கு உதவி செய்யும்படி நாம் ஜெபத்தோடு கூட இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அங்கிள், ஓவர் டு யூ அங்கிள்.
இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த மாலை வேளையிலே வாழ்த்துகிறேன். மீண்டும் இவ்விதமாக இந்த சனிக்கிழமை சாயங்காலம் நாம் இந்த வேதத்தை படிக்கும்படியாக இணையும்படி தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிற இந்த மகா பெரிய கிருபைக்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நாம் நன்றியுள்ளவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்படுகிறோம். நம் ஒவ்வொருவருக்கும் இந்த வாய்ப்பு அருளப்படுகிறது. தேவனாகிய கர்த்தருடைய மகா பெரிய கிருபை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். அந்த கிருபை இந்த மாலை வேளையிலும் நம்மோடு கூட இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருப்பது மாத்திரமே நமக்கு இந்த மாலை வேளையிலே பெரிய ஆறுதலும் ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸுமாக இருக்கிறது. ஸோ அந்த தைரியத்தோடு கூட நாம் அவருடைய சமூகத்தை கிட்டி சேர பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தையே தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர் ஆனார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அருமையானவர்களே, நாம் அநேக வாரங்களாக தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 21வது வசனத்தினுடைய அந்த முதல் வாக்கிய தொடர் அவ்வளவு முக்கியமானது என்று. எல்லாமே முக்கியமானதுதான், ஆனால் இது ஏன் முக்கியம் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஏன் முக்கியம்? மனிதனுடைய வீழ்ச்சியிலே, மனிதன் பாவத்திலே வீழ்ந்து கொண்டிருப்பது அல்லது வீழ்ந்து கிடப்பதனுடைய அந்த வீழ்ச்சி என்கிற அந்த ப்ராசஸ் எந்த இடத்திலே எக்ஸாக்டாக ஆரம்பிக்கிறது என்பதை இது காண்பிக்கிறது. It all started with one particular point. ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறது. அல்லது இன்னொரு விதத்திலே சொன்னால், ஒரே ஒரு பாவம் தான் நம்முடைய ஜென்ம பாவம் என்று நம்ம பார்க்கிறோம், அல்லது ஒரிஜினல் சின் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். தாவீது சங்கீதம் 51 நான் எழுதியிருக்கிறது நமக்கு நன்றாக தெரியும். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று அவர் சொல்லும் பொழுது, அதை ஆங்கிலத்திலே ஒரு வெர்ஷன் விதமாக கூறுகிறது, I was born sinful. நான் பாவியாகவே பிறக்கிறேன். ஒரு குழந்தை பிறக்கும் போது பாவத்திலே பிறக்கிறது. தமிழ் டிரான்ஸ்லேஷன் இன்னொரு விதத்திலே மிகவும் அழகாக சித்தரிக்கிறது. என் தாயின் கர்ப்பத்திலே நான் கர்ப்பம் தரிக்கப்படும் பொழுதே நான் பாவியாக இருக்கிறேன், பாவியாக நான் கர்ப்பம் தரிக்கப்படுகிறேன், பாவியாக நான் பிறக்கிறேன். அல்லது இன்னொரு விதத்திலே சொன்னால், தேவனாகிய கர்த்தர் என்கிற அந்த மகா பெரிய தேவனுக்கு எதிராளியாக நான் பிறக்கிறேன், சத்ருவாக நான் பிறக்கிறேன். இந்த பிறப்பிலே நான் பாவியாக பிறப்பதனால்தான் நான் பிறந்த பிறகு பாவத்தை வெளிப்படுத்துகிறேன். இந்த பாவம், அதை தான் ஒரிஜினல் சின் அல்லது ஆதாம் ஏவாளில் இருந்து நம்முடைய ஜீனோடு ஜீனாக டிஎன்ஏயோடு கலந்து வருகிற அந்த பாவம் என்பது ஒன்றுதான். அருமையானவர்களே, அது இன்றும் அல்லது முதல் முறையாக வீழ்ச்சிக்கும் காரணமாக இருந்தது ஒரே ஒரு பாவம் தான். அது நமக்கு சிம்பிளா தான் தெரியும், பட் அதை வெவ்வேறு கோணங்களிலே நாம் ஆராய்ந்து வருகிறோம். அதை சரியானபடி புரிந்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு இன்னும் உதவி செய்வாராக. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் இருக்கிறது அந்த ஒன்றுதான் பாவம். அதை தொடர்ந்து வருகிறது. நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்திலே வாசியுங்கள். இன்றைக்கு நான் அந்த டூல பயன்படுத்தல, ஒருவேளை தம்பி அதை ஸ்கிரீன்ல போடுறதுன்னா வர்சஸ் போடலாம். 24வது வசனத்தினுடைய பின்பகுதி
21வது வசனத்திலே என்ன நடக்கிறது என்றால், அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள், யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது, எல்லாருமே ஒருவர் விடாதபடி எல்லாரும் தேவனை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் தேவன் என்று அவரை மகிமைப்படுத்தாததுதான் மனுக்குலத்தினுடைய பிரச்சனை. அதனாலே 24வது வசனம் சொல்லுகிறது. 24வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை மாத்திரம் வாசிக்கிறேன், வேதாகமத்திலே கவனியுங்கள். தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். நாம் பொதுவாக சொல்லுகிற பாவங்கள், விபச்சாரமோ வேசித்தனமோ காம விகாரம், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. பாவம் ஒன்றுதான், அது பொதுவாக நமக்கு பாவமாக தெரிவதில்லை. தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தாத அந்த ஒரு காரியத்திற்காக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அப்படியே தொடர்ந்து 21 வசனம் விட்டு 26வது வசனத்திற்கு வாருங்கள். அந்த 26வது வசனத்தினுடைய முதல் பகுதி, இது நிமித்தமே அப்படின்னு சொன்னா, அந்த அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் என்பதனுடைய தொடர்ச்சி. இது நிமித்தமே தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த ரோகங்கள் என்று இங்கே வருவது வியாதி அல்ல, அது எக்ஸ்ட்ரீம் பேஷன், பாவத்தை நடப்பிக்கும்படியான ஒரு தணிக்க முடியாத எரிந்து கொண்டிருக்கிற ஒரு ஆவல். அதற்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார். அடுத்தது 28வது வசனத்தினுடைய பிற்பகுதியை வாசிக்கிறேன், நன்றாக கவனியுங்கள். தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அல்லது இதை நான் இவ்விதமாக சொல்லுகிறேன், இதனுடைய சாராம்சத்தை, நான் என்னை குறித்து அறிகிற காரியத்தை மிக தெளிவாக உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். நீங்கள் என்னை அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் என்னை தேவன் என்று அக்னாலஜ் பண்ணி எனக்குரிய மகிமையை எனக்கு செலுத்த உங்களுக்கு மனதில்லை. அவ்வளவுதான், அதான் பாவம். ஆகையினாலே நான் உங்களை இன்னும் பயங்கரமான பாவ செயல்களுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தரை தேவன் என்று மகிமைப்படுத்துதல் என்பது இட் இஸ் an attitudinal problem, அல்லது அது இருதயத்திலே ஏற்படுகிற ஒரு காரியம். இருதயத்திலே தான் நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேனா, அவரை மகிமைப்படுத்தவில்லையா என்பது இருதயத்திலே வெளிப்படுகிற காரியம். அது சரியாக நீ செய்யாதபடினாலே நான் உன்னை பாவ செயல்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று 3 முறை வாசித்து விட்டோம். என்ன பாவ செயல்கள் என்று வேகமாக வாசிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இங்கே நாம திரும்பியும் வருவோம். 29-30 வசனங்களை என்னோடு கூட பின்பற்றுங்கள். அவர்கள் இப்படி தேவனாகிய கர்த்தர் பாவ செயல்களுக்கு ஒப்பு கொடுத்தபடியினாலே 29வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புகாரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் 31 உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். ஐ திங்க் இந்த பட்டியலை நீங்கள் எண்ணி பார்ப்பீர்களே ஆனால் 22 விதமான செயல்கள். இதைத்தான் நாம் யூசுவலா பாவம் என்று சொல்லுகிறோம். ஆனால் இது பாவம் தான்.
இந்த பாவ செயல்களுக்கு தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார். So God is angry about one basic sin. மிகவும் அடிப்படையான ஒரு பாவத்தை குறித்து தேவனாகிய கர்த்தர் மிகுந்த கோபமுடையவராக, மிகுந்த எரிச்சலுடையவராக இருக்கிறார். அது என்ன பாவம்? அதன் நிமித்தமாக தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபாக்கினை மனுஷர் மத்தியிலே தொடர்ந்து இன்றும் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கடைசி நாளிலே அதிபயங்கரமாக அது வெளிப்பட போகும். அது என்ன பாவம் ஐயா? வேறொன்றுமல்ல, தேவனாகிய கர்த்தரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருக்கிற பாவம்தான். அது இருதயத்திலே ஏற்படுகிற ஒரு காரியம். அருமையானவர்களே, ஆகையினாலேதான் நாம் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம், இது என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த ஃபேஸ் வேல்யூல இதுதான் நமக்கு நல்லா தெரியுமே, நான் தேவனை மகிமைப்படுத்துகிறவனாகத்தானே இருக்கிறேன் என்று நாம் நினைக்கலாம். அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல அருமையானவர்களே. சோ கடந்த வாரத்திலே நாம் ஒரு கோணத்திலே இதை பார்த்தோம். இந்த ஃப்ரேஸினுடைய, இந்த வாக்கிய தொடரினுடைய அர்த்தத்தை நாம் பார்த்தோம். என்ன அர்த்தம்? இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவனுக்காக நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுக்காக நான் இருக்கிறேன், அல்லது தேவனுக்காக மனிதன் இருக்கிறான். Man exists for God or man exists for the glory of God. தேவனாகிய கர்த்தருடைய மகிமைக்கென்று மனிதன் இருக்கிறான், தேவனாகிய கர்த்தருடைய மகிமைக்கென்று நான் இருக்கிறேன். அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனாகிய கர்த்தருடைய அந்த ரியலான, மகா பெரிதான, வெயிட்டியரான மகிமையை காணவும், கண்டு கொண்டு இருக்கவும், அதை ருசிக்கவும் ரசிக்கவும், அதிலே பூரண திருப்தி அடையவும், அதை என்னுடைய வாழ்க்கையிலே ரேடியேட் பண்ணி வெளிப்படுத்தி காண்பிக்கவும் நான் இருக்கிறேன். ஏசாயா 43:7 அர்த்தம் அதுதான். ஆனால் அதற்கு வைசா வேர்சாவான, அல்லது அதற்கு எதிரான, அல்லது கவனிங்கள், இப்படியும் சொல்லலாம் என்று சொல்ல முடியாது. அதாவது தேவன் எனக்காக இருக்கிறார், நான் தேவனுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுக்காக இருக்கிறேன் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அது மாத்திரமல்ல, நான் தேவனுக்காக இருக்கிறேன், தேவன் எனக்காகவும் இருக்கிறார் என்பது பிழை. அப்படி சொல்லவில்லை. நான் தேவனுக்காக இருக்கிறேன், நான் தேவனுடைய மகிமைக்காக இருக்கிறேன், மாற்றி எனக்காக அவர் இருக்கிறார் என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு பாவ செயல் என்பதை நாம ஸ்டீஃபன் சார்னோக்குடைய அந்த கொட்டேஷன் மூலமாக தெளிவாக நாம கற்றுக்கொண்டோம். அருமையானவர்களே, நன்றாக கவனியுங்கள். This is very sensitive. தேவன் என்ன சொல்லுகிறார்? நீ எனக்காக படைக்கப்பட்டவன், நீ என்னுடைய மகிமைக்கென்று படைக்கப்பட்டவன், நீ என்னுடைய, நன்றாக கவனியுங்கள், நீ என்னுடைய மகிமையை பார்ப்பதினாலும், அதை ருசிப்பதினாலும் ரசிப்பதினாலும் மாத்திரமே உன்னுடைய இருதயம் ஏங்குகிற அந்த உண்மையான மகிழ்ச்சியை நீ அனுபவிக்க முடியும். இந்த உலகத்திலே நீ வாழ்வதற்கு உனக்கு தேவையானது அதுதான் என்று. ஆனா இப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் நடந்து விட்டபடினாலே, மனிதன் பாவத்திலே விழுந்து விட்டபடினாலே அவன் சொல்லுகிறான், இல்லை இல்லை, என்னுடைய தேவைகள் தான் முக்கியம், என்னுடைய தேவைகள் முக்கியம், எனக்கு சந்தோஷம் வேண்டும், எனக்கு மகிழ்ச்சி வேண்டும், அதை நீர் தாரும், எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், அதை நீர் தாரும், அதனால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று நான் சொல்லுகிறேன். அது எதற்கு சமானம் என்றால், எனக்காக கடவுள் இருக்கிறார் என்று சொல்வது. அதுதான் பாவம்.
அருமையானவர்களே, இதே காரியத்தை இன்னொரு கோணத்திலே நாம் இந்த மாலை வேளையிலே பார்க்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இந்த 21வது வசனத்தினுடைய பிற்பகுதிக்கு எப்படியும் இன்று சென்று விட வேண்டும் என்ற ஒரு முடிவுல தான் நான் இருந்தேன். அப்படிதான் இந்த வாரத்தை ஆரம்பித்தேன். என்ன, சிந்தனைகளினே வீணரானார்கள். இப்படி இருந்தபடினாலே, தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்தபடினாலே சிந்தனைகளிலே வீணரானார்கள், இருதயம் இருளடைந்தது. அதனுடைய அர்த்தத்தை பார்க்க வேண்டும் என்றுதான் இருந்தேன். ஆனால் இன்னும் ஒரு முறை கூட இந்த வாக்கிய தொடரிலே நாம் நிற்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறதை நான் உணர்ந்தவனாக இந்த மாலை வேளையில உங்களோடு கூட திரும்பவும் அதே வாக்கிய தொடரையே தியானிக்க உங்களோடு கூட இருக்கிறேன். அருமையானவர்களே, நமக்கு எப்பொழுதுமே நம்முடைய தேவைதான் பெரிதாக தோன்றுகிறது. அதிலிருந்து நாம வெளி வருகிறது மிக மிக ஒரு கடினமான காரியம். சோ இந்த மனிதனுடைய வீழ்ச்சியினுடைய இந்த முதல் படியை நாம் பார்க்கும்படியாக முதலாவதாக நாம அந்த வீழ்ச்சியின் அந்த அனுபவத்துக்கே நாம சென்று விடலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம், அங்கேதான் இந்த வீழ்ச்சி சரித்திரத்திலே முதல் முறையாக நடக்கிறது. அதற்கு பின்பு தொடர்ந்து இது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் அன்று நடந்த அந்த சம்பவம் அதுதான் நாம இந்த பாவத்தோடு பிறப்பதற்கு காரணமாக இருக்கிறது. ஆகையினாலே அது மிக மிக முக்கியமான காரியம். சோ ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்களுடைய வேதாகமத்திலே அல்லது ஸ்கிரீன்ல மிக உன்னிப்பாக கவனிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அருமையானவர்களே, முதலாவது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதாகமம் என்பது மிகவும் ப்ரிசைஸாக, அல்லது அதை எப்படி சொல்வது, the most precise document என்று சொல்லலாம். அதாவது ஒரு 100 பக்கங்கள் கொண்ட ஒரு கருத்தை ஒரே வரியில் சொல்வது என்பது மிக 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 கடினமான காரியம். ஆனால் அதைத்தான் தேவனாகிய கர்த்தர் இந்த வேதாகமத்திலே செய்திருக்கிறார். குறிப்பாக ஆதியாகம புஸ்தகம், ஆதியாகமத்திலே முதல் 11 அதிகாரங்கள் மிக மிக ப்ரிசைஸாக, ஆகையினாலே ஒவ்வொரு வரியும் மிக 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 முக்கியமானது. அந்த 3வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசித்தோம். அதற்கு முன்பதாக அந்த 2வது அதிகாரம் எப்படி முடிகிறது என்று பாருங்கள், கவனியுங்கள். அந்த கடைசி வசனம், ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்படி ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸா, ரொம்ப ரொம்ப சுருக்கமா எழுதி இருக்கிறதுல இது ஏன் ரிப்பீட் ஆகுது? இதை ஏன் பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு முக்கியமாக எழுதி வைத்திருக்கிறார்? அவர்கள் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். சோ எப்படி இருந்தார்கள் என்றால், அருமையானவர்களே, அந்த சீனை நான் கொஞ்சம் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். அந்த பீரியட் ஆஃப் இன்னசென்ஸ் அல்லது ஒரு பாவமில்லாத ஒரு சூழ்நிலை, பாவமில்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருந்தது என்று அந்த ஏதேன் தோட்டத்திலே நாம் போய் சற்று பார்ப்போமேயானால், அங்கே விதவிதமான அழகான பூக்கள், வெவ்வேறு சைஸ்ல, வெவ்வேறு அழகான கலர்கள்ல, அப்புறம் வித்தியாசமான பல்வேறு விதத்திலே அல்லது பல்வேறு சைஸ்ல, ஷேப்ல காய்கள், பல்வேறு அழகான ஷைனிங்கான கலர்ஸ்ல ஷைனிங்கா
விதவிதமான ஷேப்ஸ்ல விதவிதமான பழங்கள். சோ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பசி எடுக்கும். நல்லா கவனிங்க, பசி எடுக்கும் போது அவங்க தோட்டத்துல சுற்றி திரியும் போது அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிற, அவங்க விரும்புற ஒரு அழகான கனியை அவங்க புசிப்பாங்க. தோட்டத்தினுடைய அழகை, அந்த கிரீனரிய அவ்வளவு என்ஜாய் பண்ணுவாங்க. தண்ணி தாகம் எடுக்கும், அப்போ நல்ல தெளிந்த தண்ணீரை குடிப்பாங்க. அவங்களுக்கு உண்மையாவே ஒரு பாலியலுக்கான ஒரு உந்துதலும் வரும். அப்போ அவங்க ஆதாம் ஏவாளை சந்தோஷப்படுத்துவான், ஏவாள் ஆதாமை சந்தோஷப்படுத்துவாள். நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நல்ல கவனிங்க, ஆதாமுக்கு அவன் ஒரு ஏவாளோடு இன்டிமேட்டான அந்த உறவு கொள்ளும் போது கூட அவன் தன்னுடைய இன்பத்தை அவன் பார்ப்பதில்லை. அவன் முழுக்க ஏவாளை தான் அவன் ரசிக்க முடியும். ஏனென்றால் அவனுக்கு தன்னை குறித்து கவலை இல்லை, தான் எப்படி இருக்கிறான் என்பதே அவனுக்கு தெரியாது. சற்று யோசித்து பாருங்கள். இட் இஸ் a garden, it is a circumstance where there is no mirror at all. ஆதாம், நான் என்னுடைய முகம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பார்க்கும்படியாக ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி இல்லாத ஒரு சூழ்நிலை. யோசித்து பாருங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் அவன் தன்னுடைய அப்பியரன்ஸ் குறித்து, தான் எப்படி மற்றவர்களுக்கு முன்பதாக, தான் எப்படி ஏவாளுக்கு முன்பதாக காட்சியளிக்கிறான் என்று அவன் தன்னை குறித்து யோசிப்பதற்கு, தன்னுடைய அழகை ரசிப்பதற்கு, தன்னுடைய அழகை பார்ப்பதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை, அல்லது அது அவனுக்கு ஒரு மேட்டராகவே இல்லை. அதே போலதான் ஏவாளும். சோ அவங்க அனுபவிக்கும் போது மாறி, அவங்க அந்த அர்ஜ் இருக்கும் போது அவங்க செஞ்சாங்க, அவங்க அனுபவிச்சாங்க. ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்றால், அருமையானவர்களே, அவர்களுடைய தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படுகிறது. அந்த தேவைகள் சந்திக்கப்படும் போது அதற்கேற்ற ஆசைகள் வருகிறது, அதற்கேற்ற காரியத்தை அவர்கள் செய்யத்தான் செய்கிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, இதுதான் காரியம். They were so much overwhelmed with the glory of God. தேவனாகிய கர்த்தருடைய அந்த மகிமை, அல்லது தேவனாகிய கர்த்தருடைய அந்த மகிமையினுடைய பிரசன்னம் இருக்கிறது அல்லவா, அதை அனுபவிக்கிற அந்த இன்பத்தினாலே அவர்கள் கம்ப்ளீட்டாக கேப்டிவேட் பண்ணப்பட்டிருந்தபடியினாலே, அல்லது நான் கடந்த வாரத்திலே சொன்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷனை இதோடு இணைத்து சொல்வேனே ஆனால், ஒரு தராசிலே 2 தட்டுகள் இருக்கின்றன. ஒரு தட்டிலே 1000 டன் எடை, அல்லது 1,00,000 டன் எடையுள்ளதாக இருக்கிறது தேவனாகிய கர்த்தருடைய மகிமை. அந்த தராசினுடைய மறு தட்டிலே இவர்களுடைய தேவைகள் இருக்கின்றன. இவர்களுடைய மாம்ச தேவைகள் இருக்கிறது, பசி எடுக்கிறது, சாப்பிட்டு ஆக வேண்டும். ஆனா அது ஒன்றும் பெருசா தெரியல. எவ்ரிதிங் இஸ் தேர். அதை அனுபவிக்க வேண்டும். ஆனால் நார்மலான ஒரு டிசைர் வேணும், ஒரு ஆசை வேண்டும். அப்பதான் அவங்க அதை பறிச்சு சாப்பிடணும். ஆனால் அது பாவமான ஆசையாக இல்லை. அவர்கள் ஒருவரை ஒருவர் அவர்கள் அனுபவிப்பது கூட சற்றும் பாவமில்லாத சூழ்நிலையிலே தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறார்கள். நான் நிர்வாணியா இருக்கிறேன் என்பதை குறித்து அவர்களுக்கு சற்றும் ஏன் யோசனை இல்லை என்றால், they were overwhelmed. அதாவது அது 1000 டன் எடை அல்லது 1,00,000 டன் எடை அங்க இருக்கும்போது, இது ஒரு கோழி தூவல் போல, கோழியினுடைய ஒரு சிறிய இறகு போல என்னுடைய வாழ்க்கை அமைந்து விடுகிறது. அதுதான் ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே அனுபவித்துக் கொண்டிருந்தது. சோ அந்த நேரத்தில் தான் சாத்தான் வருகிறான். இவன் யார்?
இவன் ஏற்கனவே இதே காரியத்திலே தேவனை மீறினவன். என்ன? தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தாதபடி என்ன நினைத்தான்? அருமையானவர்களே, மற்ற தேவதூதர்களை காட்டிலும் இந்த லூசிபர் மிக உன்னதமான நிலைமையில இருந்தான். ஆகையினாலே அவன் என்ன நினைக்க ஆரம்பித்தான்? இந்த என்னை விட சற்று மேலான இந்த தேவனாகிய கர்த்தர், அவரும் என்னை மாதிரி உண்டாக்கப்பட்டவர் தான் போல, இவால்வ் ஆனவர் தான் போல, அதனால நானும் அவரை போல அடுத்த ஒரு இவால்வேஷன், அந்த இவால்விங் ப்ராசஸ்ல நான் அவரை போல மாறுவது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஏன் மாற முடியாது? எனக்கு என்ன தகுதி கிடையாது. என்னை போல அவரும் படைக்கப்பட்டவர், என்னை போலதான் இருக்கா, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறார், நான் அவரை போல ஆவேன். I will become like God என்று தேவனாகிய கர்த்தர், he is the only supreme God, he is the only sovereign God, அவர் ஒருவரே சர்வ ஆளுமையுடைய சர்வ வல்லமையின் கடவுள் என்பதை அவனால அக்னாலஜ் பண்ண முடியாத ஒரு பாயிண்ட் வந்துச்சு. அதுதான் தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தாத அந்த நிலைமையில தான் அவன் விழுந்தான். அவன் இப்ப சர்ப்பம் வேஷத்திலே அவன் வருகிறான். என்ன சொல்லுகிறான் என்று பாருங்கள். 3வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ? தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை அவன் தன்னுடைய அல்லது மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் நீங்கள் உங்களுடைய தேவைகளை முன்வைத்து அதை இன்டர்பிரட் பண்ணுங்க. தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை, மாறாத தேவனுடைய மாறாத வார்த்தை, தேவன் ஒரு தரம் பேசினால் 2 தரம் நான் அதை கேட்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாதபடி உங்களுடைய தேவையை கொண்டு அதை விளங்கிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்றுதான் அவனுக்கு சொல்லுகிறான். ரொம்ப தெளிவாக சொல்ல முயற்சி செய்கிறேன். அருமையானவர்களே, என்ன சொல்லுகிறான் அவன்? என்ன சொல்ல வருகிறான்? என்ன சொல்லுகிறான்? I care for you. நான் உனக்காக, ஆதாம் ஏவாளே, நான் உனக்காக கரிசனை உள்ளவனாக இருக்கிறேன். தேவனாய், இது நான் விரிவாக சொல்லுகிறேன். இதுதான் நடந்துச்சு. தேவனாகிய கர்த்தர், நீங்க பாக்குறீங்க இல்லையா, அவர் அவருடைய தம்முடைய மகிமையை தான் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய மகிமையிலே நீங்கள் அதை என்ஜாய் பண்ணி கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது போல தோன்றுகிறது, ஆனால் உண்மையிலே அவர் உங்கள் மேல் கரிசனை உடையவர் அல்ல. அவர் உங்களுடைய தேவையை குறித்து கரிசனை உடையவர் அல்ல. உங்களுடைய தேவை மிக முக்கியம். நீங்கள் தேவர்களை போல ஆவது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இப்பொழுது அவருடைய ஞானத்தை சார்ந்து வாழ்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஞானமுள்ளவர்களாக மாற முடியும். நல்லா கவனிங்க. நீங்கள் அவருடைய மகிழ்ச்சியிலே நீங்கள் கொஞ்சம் ஏதோ மகிழ்கிறது மாதிரி இருக்கிறது. நீங்களே மகிழ்ச்சியா இருக்க முடியும். உங்கள் ஆனந்தம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய ஆனந்தம், நீங்கள் சரீர பிரகாரமான காரியங்களை, இந்த உலகத்துக்குரிய காரியங்களை அனுபவிப்பதிலே ஏராளமான இன்பங்கள் இருக்கின்றன. உங்களுடைய குட்னஸ், உங்களுடைய நன்மை, நீங்கள் இப்பொழுது நன்மை தீமை அறியத்தக்கதாக அல்லது நன்மையான காரியங்களுக்காக கடவுளையே சார்ந்திருக்கிறீர்கள், அவரையே சார்ந்திருக்கிறீர்கள். அவர் உங்களுக்கு நன்மை என்று கருதுகிற காரியங்கள் தான் உங்களுக்கு வருகிறது. யூ கேன் ஹாவ் குட்னஸ் அபார்ட் ஃப்ரம் காட். தேவனை விட்டு அல்லது இந்த தேவனாகிய கர்த்தருடைய மகிமையை விட்டு
நீங்கள் உங்களுடைய நன்மையை தேடிக்கொள்ள முடியும். வாங்க அப்படியே எல்லாத்தையும் இதுக்கு 2, 3, 4 வசனங்களை இதன் அடிப்படையில பிறகு வாசித்து பாருங்க. உங்களுக்கு நல்லா எல்லாருக்குமே தெரிந்த காரியங்கள் தான். இப்போ 6வது வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. Until now, God has been good. His glory has been good. தேவனாகிய கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம். தேவன் இதுவரையிலும் எனக்கு அவரே நல்லவராக இருந்தார். அவர் செய்தவை எல்லாவற்றையும் நலமென்று கண்டார். இது நல்லது என்று கண்டார். இது நல்லது என்று கண்டார். நல்லது என்று கண்டார். ஏதேன் தோட்டம் முழுவதும் it was all filled with the goodness of God. தேவனாகிய கர்த்தருடைய அந்த நன்மையினாலே, இந்த குட்னஸ்னால நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. வேண்டிய அளவுக்கு அவர்கள் அதையும் அனுபவிச்சாங்க. God was good to them. ஆனா இப்போ என்ன சொல்றா? இது புசிப்புக்கு இது நல்லது. சோ எனக்கு இதை சஜஸ்ட் பண்ணினானே சாத்தான் என்று அந்த சர்ப்பம் எனக்கு இதை சஜஸ்ட் பண்ணதே, he really cares for me. அவன் உண்மையிலே எனக்காக கருதுகிறான். என்னுடைய தேவை, என்னுடைய சரீரத்தின் காரியம், என்னை பத்தி என்னைக்காவது தேவனாகிய கர்த்தர் பேசினாரா? நன்றாக க்ளோஸரா ஃபாலோ பண்ணுங்க. இந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் அது பார்வைக்கு இன்பமாக இருக்கிறது. இதுவரையிலும் தேவனாகிய கர்த்தருடைய சமூகம், தேவனாகிய கர்த்தருடைய மகிமை அவ்வளோ இன்பமாக இருந்தது. இப்போ there is something more of joy out of God. தேவனை தவிர்த்து, தேவனை விட்டு, தேவனுக்கு வெளியே எனக்குள்ளேயே ஒரு இன்பம் பெருக்கெடுத்து வருகிறது போன்ற ஒரு உணர்வு இந்த பழத்தை புசிப்பதனால் ஏற்படும் என்று தோன்றுகிறது. This must be true because அவன் சொல்லுகிறானே, எனக்காக கரிசனையுள்ள ஒரு சாத்தான் ஒருவன் எனக்காக இதுவரையிலும் நல்ல எனக்காக இதுவரையிலும் கரிசனையா இருந்து இது மாதிரி கரிசனையாக இருந்த ஒரு பர்சனை நான் காணல அப்படிதான் யோசிச்சிருக்கான். 3வது, புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கது. இதுவரையிலும் தேவனாகிய கர்த்தரே எனக்கு ஞானமாக இருந்தார். Now I need not, இப்போ நான் அவரை சார்ந்து வாழ வேண்டியதில்லை, நானே என்னுடைய புத்தி தெளிவடையும் என்று அவன் சொல்லுகிறான். பார்க்க அப்படிதான் இருக்குது. என் கண் தெளிவடையும், நான் ஞானவானாக மாறுவேன் என்று அவன் யோசித்தான். அருமையானவர்களே, இன்றும் புல்பிட்ஸ்ல நடக்கிற காரியம் இது அல்லாதபடி வேறு என்னது என்று யோசிக்கிறீர்கள் அருமையானவர்களே? கடந்த வாரத்திலே நான் ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன். ரொம்ப இப்பொழுது எமர்ஜ் ஆகிற ஒரு பாஸ்டர், இப்பொழுது எமர்ஜ் ஆகிற ஒரு இளம் போதகர், இளைய சின்ன தம்பி. அவனுடைய கேப்ஷன் என்னன்னா, உங்களுக்கு சொந்தமாக, நல்ல கவனிங்க, நீங்க இது மாதிரி பார்த்திருக்கீங்களான்னு தெரியல, உங்களுக்கு சொந்தமாக நிலமும் வீடும் வாங்குவதற்கு அதற்கான ஜெபமும் அதற்கான பிரசங்கமும் அன்று. சோ வேதாகமத்தை தான் எடுக்கிறான். இங்கே சாத்தான் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை தான் எடுக்கிறான். ஆனால் சற்று திரித்த பொழுது அது மனிதர்களுக்கு பயன்பாட்டுக்கு, இந்த உலகத்திலே அவர்களுடைய தேவைக்கு பயன்படுகிற காரியமாக மாறிவிடுகிறது. இவங்களுக்கு இப்படிப்பட்ட டாபிக்ஸ் எப்படி கிடைக்குதுன்னு தெரியல. சோ கொஞ்சம் கேட்டேன். ஏன்னா உங்களுக்கு சொந்தமாக நிலமும் வீடும் வாங்குவதற்கு என்று
தேவன் சொல்லும் ஆலோசனையாக அல்லது இயேசு கிறிஸ்து சொல்லும் ஆலோசனையாக அல்லது சுவிசேஷத்தை பிரதிபலித்து எழுதின அப்போஸ்தலர்கள் தங்களுடைய எந்த நிருபங்களிலும் எழுதினதாக நான் எனது 48 வருட தேவனோடு கூட நடக்கும் இந்த அனுபவத்திலே நான் காணவில்லையே. இவர்கள் எப்படி கண்டிருக்கிறார்கள், எப்படி வசனத்தை பிரயோகிக்கிறார்கள் என்பதற்காக அந்த வசனங்களை உன்னிப்பாய் கவனித்தேன். அருமையானவர்களே, ஆங்கிலத்திலே சொல்வார்கள் obscure verses, அங்கங்கே மறைந்து கிடக்கிற ஒரு அதாவது வேறே அர்த்தம் கொள்ளுகிற வார்த்தையை, வசனங்களை அவன் எடுத்து உங்களுக்கு சொந்தமாக நிலமும் வீடும் இருப்பதை தேவன் விரும்புகிறார் என்று சொல்லும்போது அப்பவே அந்த சாட் பாக்ஸ்ல நிறைய பேர் ஆமேன், எனக்கு வீடு வேணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு வீடு வேணும்னு சொல்லி நிறைய வருது. இன்னொரு போதகருடைய டாபிக் என்னன்னா, அவருடைய திருச்சபையிலே தொடர்ந்து அவர் ஒரு சீசன்ல பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார், ஹவு டு க்ரோ ஃபைனான்சியலி. இன்னொரு ஊழியக்காரர் என்று சொல்லுகிறவர், நிலையான வருமானம் உனக்கு உண்டாகும்படி வழி செய்கிற தேவன். டாபிக்ஸ பாருங்க. இங்கே ஆதியாகமம் 3:1 ஒரு வாக்கியம் இருக்கிறது, சர்ப்பமானது தந்திரம் உள்ளது என்றால் எவ்வளவு தந்திரம் உள்ளது என்றால், ஒளியினுடைய தூதனுடைய மிகாவேல் போல கூட அவன் ஒரு வேஷத்தை அணிந்து வருவானானால் அவன் சபையிலே தான் வருவான், அவன் புல்பிட் முன்னாலதான் நிற்பான். அருமையானவர்களே, நமக்கு நல்லா தெரியும், நம்மை சார்ந்தவர்கள் அப்படிப்பட்ட போதனைகளை கேட்கும் பொழுது தைரியமாக அதை சுட்டி காண்பிக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாட்களிலே உதவி செய்வாராக. அது சாம் செல்லத்துறையாக இருக்கலாம், அது மோகன் சி லாசரஸாக இருக்கலாம், அது அருமையானவர்களே இப்படிப்பட்ட அது ஜஸ்டினாக இருக்கலாம். இப்படிப்பட்டவர்கள் பெயரையே சொல்லி மிக எச்சரிப்பாக இருப்போம். ஏசோடியான் என்று சொல்லுகிறவர் இந்த நாட்களிலே இவர்கள் எல்லாம் சாவாமை என்கிற ஒரு நூதனமான காரியத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். வியாதியே உனக்கு வராது என்று சொல்லி பிரசங்கிக்க வெளிநாட்டிலே இருந்தது இந்த நாட்களிலே இங்கேயும் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு வந்ததை இந்த நாட்களிலே மிக ஆணித்தரமாக இவர்கள் எடுத்து சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். மிக ஜாக்கிரதையாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, சோ இங்கே சாத்தான் எப்படி தோற்றமளிக்கிறார் என்றால், எனக்காக கண்ணீர் விடுகிற என்னுடைய இந்த உலக பிரகாரமான என்னுடைய இந்த சரீர பிரகாரமான ஆசைகள். சோ இதை சாப்பிட்ட உடனே அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பாருங்க. 7வது வசனம், அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் அடைப்பட்டது, ஆனால் அவர்களுடைய சரீர அல்லது இன்னொரு கண் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. ரொம்ப முக்கியமான காரியம். இப்பதான் அவனுக்கு ஒரு கண்ணாடி இருந்தா நல்லதுன்னு சொல்லி. அருமையானவர்களே, இந்த சம்பவத்தை படிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப பிரிசைஸா எழுதி வைத்திருக்கிறார், ரத்தின சுருக்கமாக எழுதி வைத்திருக்கிறார். இதை படித்த உடனே நாம என்ன யோசிப்போம்னா, ஆதாமும் ஏவாளும் ரொம்ப துக்கப்பட்டாங்க, நம்ம கடவுளை துக்கப்படுத்தி விட்டோமே என்று, தேவனுக்கு நாம் இழுக்கு வர வைத்து விட்டோமோ என்று அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த தோட்டத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் அவர்களை துரத்தும் போது ரொம்ப துக்கத்தோட போனாங்க அப்படியெல்லாம் நம்ம நினைக்கலாம். அது தவறு அருமையானவர்களே. இன்ஃபேக்ட் they were joyful. அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது தங்களை பார்க்கிறார்கள். ஏவாளுக்கு முன்பதாக தான் எவ்வளவு வெட்கப்படுகிறவனாக இருக்கிறேன் என்பது அவன் வெட்கப்பட்டாலும் கூட தன்னில் தானே அவன் மகிழ்ச்சி அடைகிறான். வாவ், இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி என்னில் தானே இப்படிப்பட்ட உறுப்புகள் இருக்கின்றன. சோ
இவன் நீலி கண்ணீர் வடித்தது சரிதான். இந்த சாத்தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணின காரியம் சரிதான். இந்த தேவனாகிய கர்த்தர் இவ்வளவு நாளும் தன்னுடைய மகிமையை மேலானதாக காண்பித்து என்னுடைய காரியத்தை அவர் மறைத்து விட்டார். What a joy, what an excitement. என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட், என்ன ஒரு enthralling experience, என்ன ஒரு exuberant joy. அது போலதான் ஏவாளும். They in fact preferred to reject God. அதுதான் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுத விழைகின்றார். என்ன சொல்கிறார்? மனிதனுடைய இருதயம் அல்லது அவனுடைய அந்த வாஞ்சையும் விருப்பமும் தன்னில் தானே தன்னுடைய சுகம், தன்னுடைய இன்பம், தன்னுடைய தேவைகள், தன்னுடைய சொகுசு. தேவனாகிய கர்த்தருடைய இன்டென்ஷன் என்ன? கடந்த வாரத்துல நான் ஏனோக்க மென்ஷன் பண்ணேன். இட்ஸ் ஆசம், அருமையானவர்களே. உன்னுடைய இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய தேவைகள் எவ்வளவு பெரிதாக தோன்றினாலும் அது மாய தோற்றமே. அவைகள் ஒன்றுமில்லை, அவைகளை நீ பாரமாக எண்ணாதே என்று சொல்வதுதான் தேவனாகிய கர்த்தருடைய காரியம். சோ இப்போ அருமையானவர்களே, இங்கே நான் வலியுறுத்தி கொண்டு வர விரும்புகிற காரியம் என்னவென்றால், நன்றாக கவனியுங்கள். இந்த ஆதாமும் ஏவாளும் தேவனாகிய கர்த்தருடைய மகிமையை நேசிக்கும்படியாய் படைக்கப்பட்டார்கள். அந்த அன்பு, நேசம் என்கிற அந்த ஒரு வார்த்தையை, அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த மாலை வேளையில இந்த பைபிள் ஸ்டடியை கொண்டு வர விரும்புகிறேன். சோ தேவனாகிய கர்த்தருடைய மகிமையை மகிமைக்காக இவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள், அல்லது தேவனுக்காக நான் இருக்கிறேன், தேவனுடைய மகிமைக்காக மனிதர்களாகிய நாம் இருக்கிறோம் என்றால் அதற்கு அர்த்தம் என்னவென்றால், நான் இன்று கொண்டு வர விரும்புகிற ஆங்கிள் என்னவென்றால், நானும் நீங்களும் தேவனாகிய கர்த்தருடைய மகிமையை அலாதியாய் நேசிக்கும்படியாக அல்லது அவருடைய சமூகத்தை நாடும்படியாக, அவருடைய மகிமையை நேசிக்கும்படியாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையை நேசிக்கும்படியாக அல்ல, அவருடைய மகிமையை நான் நேசிக்க படைக்கப்பட்டிருக்கிறேன். அதான் அதனுடைய அர்த்தம். சோ அதனுடைய தாற்பயம் என்னவென்றால், நீ என்னுடைய மகிமையை முழுமையாய் நேசிக்கும் போது, என்னுடைய மகிமையை மாத்திரம் நீ பிரதானப்படுத்தி அதை மாத்திரம் நேசித்து அன்பு கூர்ந்து அதை பார்த்து அதை ரசித்து அதை ருசித்து அதிலே நீ திருப்தி அடைந்திருக்கும் போது உன்னுடைய தேவைகள் தானாக சந்திக்கப்படும். அது ட்ரூ என்ஜாய்மெண்டா இருக்கும் சொல்றாரு. அதான் பாவம் வருவதற்கு முன்பதாக ஆதாமும் ஏவாளும் அனுபவித்தது. அதான் அருமையானவர்களே. They enjoyed everything. எல்லா சந்தோஷமும் உங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த பில்லியன் மடங்கு மகிழ்ச்சிக்கு உள்ளே இந்த மகிழ்ச்சிகள் அடங்கி இருந்தபடினாலே பெர்ஃபெக்ட் ஹார்மனியா இருந்துச்சு. அந்த கடவுளோடு கூட மனிதனுடைய வாசம் பண்ணும் காரியம் ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்ததற்கு காரணம், அவருடைய மகிமையை என்ஜாய் பண்ணுவதற்கு உள்ளே சின்ன சின்ன கோழி இறகு போன்ற சந்தோஷங்களாக இவைகள் அமைந்து விட்டன. அப்படித்தான் என்னுடையவும் உங்களுடையவும் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று அவர் டிசைன் பண்ணியிருக்கிறார். அருமையானவர்களே, எப்படி சொல்லுகிறோம்? இதை நம்ம முழு வேதாகமத்திலும் ட்ரேஸ் பண்ண ஒரு சின்ன டூர் போலாம். அருமையானவர்களே, நன்றாக இந்த லைனை எடுத்துக்கொண்டு வாருங்கள்.
யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம். இதற்கு இடைப்பட்ட காலத்திலே நடந்த எல்லாவற்றையும் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். மனிதனுடைய வீழ்ச்சி, அந்த வீழ்ச்சிக்கு பின்னாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்திலே தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை அழைத்த பின்பு அவனை ஒரு சந்ததியாக மாற்றுகிறார், ஒரு சமூகமாக மாற்றுகிறார், எகிப்துக்கு கொண்டு போகிறார். அங்கே ஒரு தேசமாக அது உருவெடுக்கிறது. இந்த காரியத்தை ரெக்டிஃபை பண்ணும்படியாக அந்த வீழ்ச்சி, அந்த எந்த காரியத்திலே வீழ்ச்சி அடைந்ததோ மனுக்குலம், அதை சீர்படுத்தும்படியாக திட்டங்களை செயல்படுத்த ஆரம்பித்த தேவனாகிய கர்த்தர் இந்த சமூகத்தை, இந்த தேசத்தை எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது சீனாய் மலையிலே அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். சோ அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. ஒரு காரியத்தை மிஸ் பண்ணிட்டேன், பட் அதை this is right time to add that. அதை சேர்த்துக் கொள்வதற்கு இது சரியான நேரம். ஏதேன் தோட்டத்திலே தேவனாகிய கர்த்தர் ஒரே ஒரு கட்டளையை கொடுத்தார். என்ன கட்டளை? நீ இந்த விருட்சத்தினுடைய கனியை நீ புசிக்க கூடாது என்று. அருமையானவர்களே, அந்த விருட்சத்தின் கனியை புசிப்பது புசிக்காதது முக்கியமல்ல. இங்கே முக்கியம் என்னவென்றால், இங்கே முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டியது என்னவென்றால், உன்னை படைத்த தேவனாகிய கர்த்தர் நான், நீ படைக்கப்பட்டவன். சோ நீ படைக்கப்பட்டவனாகிய நீ படைத்தவராகிய என்னுடைய கட்டளையை கீழ்ப்படிவது, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது மிக முக்கியமான காரியம். சோ ஒரே ஒரு கட்டளையை நான் கொடுக்கிறேன், நல்லா கவனிங்க. நீ என்னுடைய மகிமையை நீ நேசித்து, என்னுடைய மகிமையிலே திளைக்கிறவனாக, என்னுடைய மகிமையை நேசித்து இது மாத்திரம் போதும் என்று திருப்தி அடைந்தவனாக இருப்பாயானால், இந்த காரியம், உன்னுடைய இருதயத்திலே இருக்கிற அன்பு, என் மேல் உள்ள அன்பு, இந்த கட்டளையை கீழ்ப்படிய உனக்கு பெஸ்ட் மோட்டிவேஷனா இருக்கும். அதான். சோ இந்த சாத்தான் அவங்களை வஞ்சித்த போது தேவனாகிய கர்த்தருடைய அந்த அன்பு இவர்களை ஆட்கொண்டு மேற்கொண்டு இருக்குமானால் ஈஸியா சாத்தான்ட்ட சொல்லியிருப்பாங்க, அவர் ஒருபோதும் எங்களுடைய தீமையை கருதுகிறவர் அல்ல. We are so much satisfied with his goodness. நாங்கள் அவருடைய நன்மையிலே பூரண திருப்தி அடைந்திருக்கிறோம். அவருடைய மகிமை என்பது எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு, அவருடைய மகிமையே எங்களுக்கு நன்மையாக இருக்கிறது, அவருடைய மகிமையே எங்களுக்கு ஞானமாக இருக்கிறது, எங்களுக்கு புத்தி தெளிய வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய மகிமையே எங்களுக்கு இன்பமாக இருக்கிறது என்று சாத்தானுடைய ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். இந்த கொள்கை தொடர்ந்து வருகிறதை பார்க்கிறோம். இங்கே கட்டளைகளுக்கு மேல் கட்டளை, அல்லது 10 மாற்றுகிறார். அந்த ஒரு கட்டளை இங்கே 10 மாறுகிறது. ஆனால் இந்த 10க்கும் மோட்டிவேஷன் என்ன தெரியுமா? அதே மோட்டிவேஷன் தான். 20வது அதிகாரம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 4-5 வசனங்களிலே, 3-4-5 வசனங்கள், இந்த 3 வசனங்களும் முதலாவது கற்பனையை விளக்குகிறது, அல்லது முதலாவது கட்டளையினுடைய எக்ஸ்பேண்டட் வெர்ஷன். வாசிக்கிறேன். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், இதுதான் கட்டளை. சோ நானே உன் தேவன். அதுக்கு முந்தி உள்ளதும் ரொம்ப முக்கியம். நான் உன்னை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டேன். ஐ ஆம் காட். நான் உன் தேவன், நான் தான் உன் தேவனாக இருப்பேன். நீ என்னுடைய மகிமையை நேசிக்கும்படியாக நேசிக்க வேண்டும் என்கிறது போல சொல்கிறார். 4வது வசனம் வாசிக்கிறேன். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து, நல்ல கவனிங்கள், என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். 6வது வசனம் நன்றாக கவனிங்கள். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும்
இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். வாட் a verse. இது இந்த ஒரு காரியத்தை தான் இந்த கட்டளைகளிலே, கற்பனைகளிலே இஸ்ரவேல் மக்கள் பிடிக்க தவறிவிட்டார்கள். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, என்னிடத்தில் நீ அன்பு கூறுவாயானால் என்னுடைய மகிமையை நீ நேசிப்பாயானால், என்னுடைய மகிமையை பார்த்து கொண்டே இருப்பாயானால், என்னுடைய மகிமையை ரசிப்பாயானால், என்னுடைய மகிமையை நீ நேசித்து அதை ருசித்துக் கொண்டிருப்பாயானால், என்னுடைய மகிமையிலே நீ திளைத்து இது போதும் என்று பூரண திருப்தி உடையவனாய் இருப்பாயானால், அந்த அன்பினாலே நீ கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை, கைக்கொள்ள முடியும் என்கிற காரியத்தை எவ்வளவு அழகா கொண்டு வராரு பாருங்க. இதனுடைய எக்ஸ்பேண்டட் வெர்ஷன் தான் உபாகமம் 6:4-5 நமக்கு தெரியும். வேகமாக வாசிக்கலாம். உபாகமம் 6:4 நமக்கு நன்றாக தெரிந்ததுதான். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு சின்ன பையனை தூக்கத்துல எழுப்பி விட்டா கூட சொல்லுவான். 4-5 வசனங்கள். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தருடைய மகிமையை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும். அப்படின்னா எனக்கு எங்க இருக்கு இடம்? என் மனைவிக்கு எங்க இடம் இருக்கு? நான் முழு இருதயத்தோடு அவரை நேசிப்பேனே ஆனால், நான் முழு பலத்தோடு அவரை நேசிப்பேனே ஆனால், நான் என் முழு ஆத்மாவோடு முழு மனதோடு நான் அவருடைய மகிமையை நேசித்து அதிலே திளைத்திருப்பேனே ஆனால், என் குடும்பத்துக்கு எங்க நேரம் எனக்கு அப்படின்னு நாம நினைக்க தோணுதில்லை. அப்படிதான் ஏனோக்குக்கு தோணல, மீதி எல்லாருக்கும் தோணுச்சு. மீதி எல்லாருக்குமே அது சொல்லுவாங்க. இவர் ஏன் சொல்லுகிறார் என்றால், இதை மாத்திரம் நீ செய்வாயே ஆனால் இகவர வாழ்க்கை, உன்னுடைய இந்த உலகத்தின் வாழ்க்கை, உன்னுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கை பார்த்து கொள்ளப்படும். You will get everything that you want. எது உனக்கு இந்த உலகத்துல தேவையோ அது உனக்கு கிடைக்கும். ஆனால் உனக்கென்று நித்திய வீட்டை ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். இந்த வீடு என்கிற காரியத்தை கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு முறை தியானிப்போம். அருமையான உள்ள இந்த வீடு என்கிற ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே சொல்லும் போது, நீங்கள் உடைக்காக கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார், நீ உணவுக்காக கவலைப்பட வேண்டும் என்று சொன்னார். ஆனால் வீட்டை குறித்து சொல்லவில்லை. ஏன்? யோசித்து பாருங்க, நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. அதுபோல ஏதேன் தோட்டத்திலே தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுத்தார். ஆனால் அவர்கள் எங்க தங்கணும்னு மாத்திரம் சொல்லல. அப்படின்னா அவர்களுடைய செக்யூரிட்டியில அவர் கவலை இல்லாதவரா? இதுல ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கிறது. அருமையானவர்களே, ஆதாமும் ஏவாளையும் உண்டாக்கும் போதிலிருந்தே என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று பிதாவாகிய தேவன் அநேக வாசஸ்தலங்களை அவருடைய பிள்ளைகளுக்காக உண்டாக்கி, அவருடைய பிள்ளைகளோடு ஆனந்தத்தின் உச்சகட்டத்தில் வாழும்படியாய் அன்றிலிருந்தே தீர்மானித்தவர் இன்றும் நமக்காக அதைத்தான் செய்து கொண்டு அதையே நாம் நேசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். There is a beautiful abode, a glorious abode. ஒரு மிக மகிமையான வாசஸ்தலம் உண்டு. அதை மிக மகிமையான தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதை வாஞ்சிக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். அருமையானவர்களே, ஆகையினாலே தான் தேவன் அவர்களுடைய தேவன் என்று சொல்ல வெட்கப்படவில்லை என்று எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார். ஆபிரகாம் சாராளை குறித்து சொல்லும் போது, இவர்கள் எல்லாரும் இந்த சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று அறிக்கையிட்டார்கள். தேவன் அவர்களுக்கென்று ஒரு நகரத்தை கட்டியிருந்தாரே. ஆகையினால் may the Lord, may the Spirit of God inculcate within us this radical desire. இந்த தேவனாகிய கர்த்தருடைய மகிமை
அவருடைய அந்த மகிமையின் வாசஸ்தலத்தை மாத்திரம் ஆசிக்கும் ஒரு விசுவாசத்தின் ஆசையை பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த மாலை வேளையிலே உங்கள் இருதயத்துக்குள்ளும் என் இருதயத்துக்குள்ளும் உருவாக்குவாராக. Blessed are you if the Lord does that in you. இந்த காரியம் யாருடைய இருதயத்திலே இந்த மாலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் பலமாய் கொண்டு வருகிறாரோ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சோ இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த யாத்ராகமம் 20, உபாகமம் 6:4, மத்தேயு 10:27 இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான், இதனுடைய இன்னொரு வேர்ஷன் தான் அப்படின்னு பாக்குறீங்களா? பாக்குறோமா? மத்தேயு 10:37 தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. என்னிலும் அதிகமாய் உன்னுடைய தகப்பனை, உன்னுடைய உலகத்தின் உறவுகளை நேசிப்பாயே, ஆனால் நீ என்னுடைய மகிமைக்கு வர்த் இல்ல. நீ என்னுடைய மகிமைக்கு வர்த்தியா இல்ல. அதற்கு அர்த்தம் என்ன? என்னுடைய மகிமை அல்லது கிறிஸ்து, இங்கே கிறிஸ்து தேவனாய கர்த்தருடைய மகிமை கிறிஸ்துவின் மகிமையாக இங்கே மாறிவிட்டது. கிறிஸ்து என்கிற பர்சனாக புதிய ஏற்பாட்டிலே மாறிவிட்டது. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி. ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் கண்ட அந்த தேவ மகிமையை காட்டிலும் பல மடங்கு அதிகமான வெளிப்பாட்டோடு வந்திருக்கிற மகிமைதான் இது. சீனாய் மலையிலே வந்து இறங்கின அந்த தேவனாகிய கர்த்தருடைய மகிமை, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் இருக்க வேண்டாம், என்னிலே என்னுடைய மகிமையிலே நீ அன்பு கூர்வாயாக என்று சொன்ன அந்த நேரத்திலே வெளிப்பட்ட அந்த மகிமையிலும் பல்லாயிரக்கணக்கான மடங்கு, பல மில்லியன் மடங்கு அதிகமான மகிமைதான் இந்த இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளியாகிய சுவிசேஷம். அதனாலதான் சொல்றாரு, திஸ் இஸ் சோ வர்தி. இது அவ்வளோ மகிமையானது, அவ்வளோ பிரஷஸ் ஆனது, அவ்வளோ விலை மதிப்பு அற்ற ஒரு காரியம் நான் கிறிஸ்துவாகிய நான். ஆகினாலே நீ தகப்பனையாவது தாயாவது என்னை விட அதிகமா நேசிக்க முடியாது. அடுத்த பிரேஸ், மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. லூக்கா அதை வித்தியாசமாக எழுதுகிறது நமக்கு தெரியும். அதையும் வாசித்துருவோம். லூக்கா 24வது அதிகாரம், 24வது அதிகாரம், சாரி லூக்கா 14வது அதிகாரம் 26வது வசனம். யாதொருவன் என்னிடத்தில் தன் தகப்பனையும், இங்க எல்லா உறவுகளையும் சேர்க்கிறார், தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். வெறுத்தல் என்பதற்கு எக்ஸ்பிளனேஷன் மத்தேயு 10:37 பார்த்தோம். என்னிலும் அதிகமாய் நேசிக்காதபடி. சோ ஒரு தராசிலே அந்த தட்டிலே இருக்கிற அந்த 1000 டன் எடையாக என்னுடைய மகிமையின் எடை போட்டு அந்த அளவுக்கு என்னை நேசிப்பாயானால் ஒரு கோழியினுடைய இறகு போல நீ இவைகளை நேசிப்பாய். அதான் சரியான மதிப்பீடு. இதன் பெயர் தான் சரியான மதிப்பீடு. வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். 33 அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். cannot be my disciple, cannot be my disciple. அருமையானவர்களே, இந்த ஃப்ளோவை கவனிச்சுட்டே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாலை வேளையிலே இது மிகவும் கடினமான காரியம்தான், ஆனால் இது சத்தியம்.
அவருக்கு உரிய மகிமை, அவருக்குரிய மகிமைக்கு உரிய நேசம், உரிய பாசம், உரிய மதிப்பீடு செய்யப்பட வேண்டியது அவசியம். இல்லாவிட்டால் நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்க முடியாது, அவருடைய சீஷனா இருக்க முடியாத காரியம், கூடாத காரியம். என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை என்று நான் என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை அதிக போக்கஸ்டாக இருப்பேனே, ஆனால் அது நடக்காது. ஆனால் அந்த பரிசுத்தமாகுதல் என்கிற காரியத்திற்கு, கட்டளைகளை கீழ்ப்படிவதற்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு ஒரே ஒரு மோட்டிவேஷன் இருக்க வேண்டுமானால் இது அவரிடத்திலே அன்பு கூறுதல் மாத்திரமே கிறிஸ்டியன் ஒபீடியன்ஸ் உடைய, கிறிஸ்தவ கீழ்ப்படிதலுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்க முடியும். ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் சொல்றேன். ஒரு சாலையில நீங்கள் காரை டிரைவ் பண்ணிட்டு போகும்போது அங்கே போடப்பட்டிருக்கிறது சட்டம் அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது 60 கிலோமீட்டர் பெர் அவர், 60 கிலோமீட்டர்ஸ் பெர் அவர். 60 ஒரு கிலோமீட்டருக்கு 60 ஒரு மணிக்கூருக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திலே செல்லுங்கள் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, நல்ல கவனிங்க. முக்கியமான ஒரு இல்லஸ்ட்ரேஷன். நான் சுயமாகவே என்னுடைய காரை டிரைவ் பண்றத நான் என்ஜாய் பண்றேன். அதுவும் பர்டிகுலரா 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல டிரைவ் பண்றத நான் என்ஜாய் பண்றேன். அது சோ இப்போ 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் இந்த ரோட்ல போகணும்னு அந்த சைன், அந்த 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 அடையாளம் சொல்லும் பொழுது நான் 60ல தான் ஏற்கனவே வந்து கொண்டிருக்கிறேன். அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்க பாராட்டுறாங்க, அந்த சட்டத்தின்படியே நீ நடக்கிறாய், சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நீ நடக்கிறாய். நல்லா கவனிங்க, இங்கே நான் சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு என்னை உந்தும் சக்தி என்ன, அல்லது எனக்கு மோட்டிவேஷன் என்ன? என்னுடைய என்ஜாய்மெண்ட். 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல டிரைவ் பண்றதுதான் நான் என்ஜாய் பண்றேன், அதனால நான் ஓட்டிட்டு இருக்கேன். சற்று தூரம் போன பிறகு ஒரு ஸ்கூல் ஜோன் வருது, பள்ளிக்கூடம் இருக்கிற ஒரு இடம் வருது. அங்கே போடப்பட்டிருக்கிறது 15 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லவும் என்று. ஆனால் அங்கேயும் நான் 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போறேன். சோ இங்கே நான் சட்டத்திற்கு கீழ்ப்படிந்தது 60 கிலோமீட்டர் வேகத்திலே செல்ல வேண்டும் என்ற கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்தது எதனால்? அதற்கு மோட்டிவேஷனாக இருந்தது என்ன? என்னுடைய ஜாய், என்னுடைய இன்பம். ரொம்ப ட்ரிக்கி அருமையானவர்களே. இன்று அநேகர் நல்லவர்களாக வாழ்கிறார்கள். அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், நான் இந்த குடும்பங்களை போல அல்லது இந்த மக்களை போல நான் மதுபானத்துக்கு அடிமையானவன் அல்ல. ஆனால் நான் மதுபானத்திற்கு ஏன் அடிமையானவனாக இல்லை? மதுபானத்துக்கு அடிமையாயிருந்தால் நான் ஒரு இன்டீசென்டான ஒரு வாழ்க்கை வாழ்வேன், சமுதாயத்துல ரொம்ப சீப்பா நினைப்பாங்க, அதுதான் என்னுடைய மோட்டிவேஷனாக இருக்கிறது. அதனால நான் அப்படி ஒரு டீசென்டான வாழ்க்கையை வாழ்கிறேன். நான் ஏன் தசமபாகம் கொடுக்கிறேன்? போதகருக்கு நான் எவ்வளவு தசமபாகம் கொடுக்கிறேன்னு சொல்றது அவர் தெரிய வந்துவிடும். அவர் மத்தியில, அவரோடு கூட அல்லது நல்ல லீடர்ஸ் மத்தியில எனக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் என்பதனாலே நான் மோட்டிவேட் ஆக முடியும், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடியும். இப்படி ஒவ்வொரு கட்டளைகளையும் நான் கீழ்ப்படிய வெவ்வேறு விதமான மோட்டிவேஷன் இருக்கலாம். ஆனால் தேவனிடத்திலே அங்கீகாரம் பெறும் பரிசுத்தம் ஒன்றே ஒன்றுதான். என்ன பரிசுத்தம்? தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், இருதயபூர்வமாக நேசிக்கிற அந்த அன்பு நிமித்தமாக. நேற்று சங்கீதம் 119 மீண்டுமாக படிக்கும் பொழுது அருமையானவர்களை நீங்களும் கவுண்ட் பண்ணி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன், உம்முடைய கற்பனைகளில் பிரியமாயிருக்கிறேன் என்று எத்தனை முறை வருகிறது. கட்டளைகளை யாரையா நேசிப்பா? இந்த கட்டளைகளின் உரிமையாளரான, இந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னவர், அவருடைய மகிமையை இருதயபூர்வமாக நேசிக்கிறேன்.
ஆகையினாலே புதிய ஏற்பாட்டிலே 1500 கட்டளைகள் இருந்தால் அந்த எப்படிப்பட்ட கட்டளைகள் இருந்தால் அந்த அவைகளுக்கு கீழ்ப்படிவது எளிதாக வந்துவிடும். மயிலிறகு போல அது எனக்கு வந்துவிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாயங்காலம் வேளையிலே the call for you and me is to come closer to the cross. அந்த சிலுவைக்கடியிலே நாம் வரும் பொழுது, அருமையானவர்களே, அந்த முதலாவது கட்டளை ஏதேன் தோட்டத்திலே கொடுக்கப்படும் போது ஆனாலும் சரி, 2வது கட்டளை சீனாய் மலையில் கொடுக்கப்பட போதானாலும் சரி, அல்லது 3வது கட்டளை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுக்கும் போதிலும் சரி, இந்த சிலுவையின் அனுபவம் சரித்திரபூர்வமாக நடந்தேறாத ஒரு காலம். ஆனால் சிலுவைக்கு பின்பு வாழ்கிற நாம் அந்த சிலுவையை மாத்திரம் நோக்கி சரியாய் நோக்கி பார்க்கும்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் இந்த மாலையிலே உதவி செய்து, அன்று ஏவாளுடைய ஆதாமுடைய கண்கள் அடைக்கப்பட்டு வேறொரு கண் திறந்தது போல நமக்கு அந்த திறக்கப்பட வேண்டிய கண் திறக்கப்பட்டு அந்த சிலுவையை நோக்கி பார்ப்போமே. ஆனால் அந்த தேவனாகிய கர்த்தருடைய மகிமையின் அறிவாகிய ஒளி இந்த சிலுவையிலே மத்தியான 12 மணிக்கு சூரியனின் ஒளி உச்ச கட்டத்திலே வீசுவது போல அங்கே வீசுவதை சுவிசேஷத்தை எழுதிய அந்த அப்போஸ்தலர்கள் சித்தரித்து வைத்திருக்கிறார்களே. பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலையிலே என்னுடைய கண்களை இன்னும் தெளிவாக திறப்பாரேயானால் how light it will be. இந்த உலகத்தின் பாடுகள் என்ன சொல்லும்? இந்த உலகத்தின் பாடுகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்கும் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லும். இந்த மாலை வேளையிலே சிலுவையை நோக்கி பார்க்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒருவேளை இந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே, மறுபடியும் பிறந்த அனுபவத்திலே வராத யாராகிலும் இந்த யூடியூப்ல யாராகிலும் பார்ப்பீர்கள், ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். இந்த மறுபடியும் பிறக்க நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த சிலுவைக்கு அருகிலே வருவாயானால் இந்த சிலுவையிலே இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை காண முடியும். You will be baffled. You will start to love this. உனக்குள்ளே அவரை நேசிக்கிற அந்த அன்பு, இந்த மகிமையின் அன்பை, இந்த மகிமையின் ஐஸ்வர்யமாகிய கிருபையை, இந்த மகிமையின் ஐஸ்வர்யமாகிய இரக்கத்தை காணும்படி உன்னுடைய கண்கள் திறக்கப்படும். நீயாக மறுபடியும் பிறப்பாய். உன்னை மறுபடியும் பிறக்க வைப்பார். Come closer. May the Lord help us. பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஓற்று தமிழங்கோ. தேங்க்ஸ் அங்கிள். ஓகே, இந்த மாலை வழியிலும் நம்ம கேட்ட இந்த வார்த்தைகளின்படியாய் நம்ம அந்த தேவனுடைய மகிமையை வாஞ்சிக்கிறவர்களாய், நாட் அ மேன் சென்ட்ரிக், ஸோ நாம மையம் அல்ல, எல்லாவற்றிற்கும் மையமாய் தேவன் தம்முடைய தேவனை வைத்திருக்கிறார். ஸோ அதிலே திருப்தி அடையும்படிக்கு அதை முழு இருதயத்தோடு, முழு வெள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு என்னிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லுகிற அந்த காரியம், அவரிடத்துல நாம் அன்பு கூறும்படிக்கு, அதை தேவன் நம்மிலே நடப்பிக்கும்படிக்கு, இந்த உலகத்தை வெறுக்க, ஸோ தேவனிலே மாத்திரமே திருப்தி அடைய தேவன் இந்த மாலவழியிலே நம்முடைய கண்களை தேவன் செய்து முடித்தவைகளிலே நாம் திருப்தி அடைய தேவன் நமக்கு உதவி செய்யும்படிக்கு. லிங்கன் பிரதர், லிங்கன் ப்ரே பண்ணுங்க. ஓகே. ஸ்தோத்திரம்
அன்பும் இரக்கமும் உள்ள மகா பெரிய தேவனாகிய கர்த்தாவே, இந்த பெரிதான நாமத்திலே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த சாயந்தர வேளத்தில கர்த்தாவே, உடைய வார்த்தைகளை நீர் தெளிவா எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்கள் தேவனை தேவன் என்று அறிந்தும் அவரை துதிக்காமல் ஆராதிக்காமல் போனதினாலே அவர்கள் சிந்தனையினாலே வீணர்கள் ஆனார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் சுவாமி. தேவனுடைய மகிமையை கண்டும் காணாதவர்களாய் போனதினாலே அநேக ஆண்டவரே ரோகங்களுக்கும் இச்சைகளுக்கும் அவர்களை ஒப்பு கொடுத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, முதல் மனிதனாகிய ஆதாமின் வீழுகையின் நீங்கள் காண்பித்து கொடுத்திருக்கிறது சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, அவனுடைய சுய இன்பத்தை அவன் பார்த்திருக்கிறான். தேவனுடைய மகிமையை மறந்தபடியினாலே அவன் விழுந்த காரியத்தையும் நீர் காண்பித்து கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த மகிமையான தேவன் அகிலத்தையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தாவே, உடைய வார்த்தையின் கட்டளை இந்த புசிக்க வேண்டாம் என்கிற கனியை குறித்து ஒரு கட்டளையை நீர் ஏதேன் தோட்டத்தில் கொடுத்தது போலவே ஆண்டவரே, உடைய கட்டளைகளை கை கொண்டு ஆண்டவரே நாங்கள் உம்மை நேசித்து அதன்படி ஜீவிக்க எங்களுக்கு கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, உடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கை கொள்ள நீர் கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவர்கள் அன்பு கூறு என்று சொல்கிற சுவாமி. இந்த தேவனாகிய கர்த்தரை உம்மை நாங்கள் முழு ஆத்மாவோடு மாயமாளமான அந்த விசுவாசம் பக்தி செய்யாதபடி கர்த்தாவே, எங்கள் முழு இருதயத்தோடு அன்பு கூற நீர் கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் செய்கிறது இப்ப பார்த்தது போலவே அந்த 60 கிலோமீட்டர் வேகத்துல போகிறது எனக்கு இன்பமா இருக்கிறபடினால் அந்த கட்டளை கீழ்ப்படுகிறேன். அந்த விதமான அன்பு வேண்டாமப்பா. கல்வாரியில நீர் எங்களுக்காக செய்த அந்த பெரிதான அன்பை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நோக்கி பார்க்கக்கூடிய கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, கர்த்தாவே ஸ்தோத்திரமப்பா. சீஷர்கள் கொடுத்த கட்டளையும் கல்வாரியில நீர் எங்களுக்காய் ஆண்டவரே விலையேற பெற்ற உடைய பரிசுத்தமான ரத்தத்தை நீர் சிந்தினீரே சுவாமி. இந்த உலகத்தில் உள்ள இச்சைகளை, இந்த உலகத்தின் காரியங்களை நாங்கள் நோக்காதபடிக்கு மகிமையான உடைய பிரசன்னத்தை காணவும், அதிலே தினந்தோறும் மகிழவும், அதிலே திருப்தி அடையும், அதிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மில மாத்திரம் சந்தோஷம் அடையத்தக்கதான கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் என்கிற அந்த உடைந்த உள்ளத்தோடு கூட உம்முடைய பாதமண்டை சேரத்தக்கதான கிருபைகளை தர வேண்டும் ஆண்டவரே. எங்கள் கண்களை நீர் திறந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். மூடப்பட்ட மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. பிரகாசமான மன கண்களினால் உம்மை காணும்படியாக, உம்முடைய மகிமையை காணும்படியாக அந்த ஒளியாகிய ஆண்டவரே கிறிஸ்துவின் மகிமையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் காண நீர் எங்கள் கண்களை தினந்தோறும் திறந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மிலே திருப்தி அடைய, உம்மிலே மகிழ, உம்மிலே சந்தோஷம் அடையத்தக்கதான கிருபை தாங்க சுவாமி. இந்த உலகத்தின் இன்பங்கள் ஆண்டவரே காணல் நீரை போன்றது சுவாமி. உண்மையான அன்பை அறிந்து கொள்ள, அந்த மெய்யான அன்பிலே அடிமையாய் வாழ கிருபைகளை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முற்காலத்திலே நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு அடிமைகளாய் இருந்தோம். இப்போ கிறிஸ்துவுக்கு அடிமைகளாய் வாழ நீர் எங்களுக்கும் உதவி செய்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த மெய்யான தெய்வீக அன்பை ருசிக்க ஆண்டவரே இன்னும் 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 உம்மை கிட்டி சேரத்தக்க கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் பலத்தினால் அல்ல, எங்கள் ஞானத்தினால் அல்ல ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. நீரே விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறீர் சுவாமி. எங்களுக்குள்ளாய் அந்த அன்பின் ஆவியை ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த கல்வாரியின் அன்பை ருசிக்கவும், அந்த கல்வாரியை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாங்கள் தினந்தோறும் அண்டை சேர்த்ததான கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை நொறுங்குண்ட இருதயத்தோடுமை சேரத்தக்கதான கிருபைகளை தாங்க சுவாமி. மாயமாலமான காரியங்களை அகற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. முற்றிலுமா எங்களை தாழ்த்தவும் கர்த்தாவே, அந்த வெயிட்டான தேவனாகி கர்த்தாவே உம்மை மாத்திரம்
காண நீர் எங்களுக்கு உதவி செய்தருள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்பப்ப நாங்க உலகத்தையும் பார்க்கிறவர்களா இருக்கிறோம் சுவாமி. தயவா எங்களை மன்னியுங்க சுவாமி. ஆண்டவரே, நிலவரமான அந்த நித்தியத்திற்காய் நீர் எங்களை ஆண்டவரை அழைத்திருக்கிறீர். கோபாக்கினின் தண்டனையிலிருந்து விடுவித்திருக்கிறீர். இந்த பெரிதான ரட்சிப்பை நாங்கள் தினந்தோறும் கண்டு மகிழ நீர் எங்களுக்கு உதவி செய்தருள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்களை முழுமையாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை அங்களையும் நீர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி தெரிவிக்கிறோம் சுவாமி. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உடைய சித்தத்துக்கு நேராக எங்களை நீர் வழி நடத்துவீராக. மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆமென். Thank you brother Lincoln. ஓகே, இப்போ கேள்வி நேரம். ஸோ நாம இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில அல்லது கடந்த நாட்களில் கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில அல்லது இந்த உபதேசத்தை குறித்ததான கேள்விகள் இருக்குமானால் தியோசென்ட்ரிக் அல்லது கிறிஸ்டோசென்ட்ரிக், காட் சென்ட்ரிக் இந்த மாதிரி காரியங்களில கேள்விகள் இருக்குமானால் நீங்க கேட்கலாம். ஆண்கள் நமக்கு அவைகளை புரிந்து கொள்ளும்படி உதவி செய்வாங்க. பேசலாங்க. சொல்லுங்க. இது ஈனோக் அவங்கள பத்தி ஆக்சுவலா நீங்க சொன்னீங்க, அந்த பாவமான ஆக்சுவலி ஆதாமுக்கு அப்புறம் பாவமான ஈனோக்கு அவரால் 300 வருஷம் கடவுளோட சஞ்சரித்தான்ங்கிறத எப்படி எடுத்துக்கலாம். அப்புறம் அவர் மரிக்கிறதுக்கு முன்பாக தேவன் கூட அவர் எடுத்துக்கிட்டாரு. ஸோ ஆதாம் பாவம் இந்த ஒரு டிசபிலியன்ஸ்னால ஆதாம் அவர் துரத்தி விட்டுறாரு. அதே ஆதாமுக்கு கீழே வர்ற ஈனோக்கு எப்படி he can bring him back, அவர் கூட எப்படி சேர்த்துக்க முடிஞ்சு? நல்ல கேள்வி தம்பி. இட் இஸ் a great question. நல்லா கவனிங்க. அதுக்கு பிறகு ஆக்சுவலா ஆதாம் ஏவாள் அவர்களுடைய ஜெனரேஷன்ல அல்லது அதுக்கு பிறகு தொடர்ந்து வந்ததுல இப்படி நாம சொல்லுகிற இந்த காரியம், தேவனுடைய மகிமையை நேசித்து அதை ருசித்து ரசித்து அதிலே பூரண திருப்தி அடைவது அப்படிங்கிற அந்த ப்ராசஸ்க்கு இன்னொரு ஒரே வார்த்தையில அதை சொன்னோம்னா அதுதான் விசுவாசம், ஃபெய்த். அதுதான் விசுவாசம். சோ அதுக்கு பிறகு ஆதாம் ஏவாளுக்கு பிறகு ஆபேல் விசுவாசம் இருந்ததுனால, இந்த காரியம் இருந்ததுனாலதான் அவன் தேவனுக்கு பிரியமான பலி செலுத்தினான் அப்படின்ட்டு எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்துலதான் நமக்கு விளக்கம் கிடைக்கிறது. சோ அதே அதிகாரத்துலதான் அப்போஸ்தலன் அந்த எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார், ஏனோக்கு விசுவாசத்தினாலே தேவனுக்கு பிரியமா இருந்தான்னு சொல்லி பாக்குறோம்ல, தேவனோடு கூட நடந்தான். சோ அதுல இருந்து என்ன தெளிவாகுதுன்னு சொன்னா, இந்த ஆதாம் ஏவாள் விட்ட காரியம் அல்லது ஆதாம் ஏவாள் எந்த காரியத்துல ஃபெயில் ஆனாங்களோ அந்த காரியம் இவங்களுக்கு விசுவாசத்தினாலே அது உண்டாயிருந்தது. விசுவாசத்தினாலே அவங்க தேவனாகிய கர்த்தருடைய மகிமையை பார்த்து ருசித்து ரசித்து அதை மாத்திரம் நேசித்து அப்படி போனாங்க. விசுவாசம் தான் அந்த ஃபேக்டர். சரியா புரியுற மாதிரி சொன்னா தெரியல. ஓகேவா தம்பி? ஓகே, பட் பூமியில சஞ்சரித்தான்னு சொல்லும் போது இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் எடுத்துக்கலாமா, இல்லாட்டி லைஃப்? எக்ஸாக்ட்லி, இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட், அந்த தேவனுடைய பிரசன்னத்துலதான் வாழ்ந்தாங்க. தேவனுடைய பிரசன்னத்திலே அவங்க லைத்து நடந்தாங்க. தேவனுடைய பிரசன்னம் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தது. அதுக்கு லிங்கிங் ஃபேக்டரா அல்லது அதற்கு உதவி செய்த காரியம் விசுவாசம். அந்த விசுவாசத்தினால அவங்க ரொம்ப கனெக்டடா இருந்தாங்க. இது தர்க்கம் மாதிரி இருக்கலாம். மேபி அந்த விசுவாசத்தை ஆதாமுக்கு கொடுக்கல. ஆதாமுக்கு அப்புறம் கொடுத்தாரான்னு தெரியாது நமக்கு. ரெக்கார்டு இல்ல. கொடுத்திருக்கலாம், தெரியாது நமக்கு. We don't know. Thank you. Okay, thank you.
வேற யாருக்கும் கேள்விகள் இருக்கா? ஓகே, கேள்விகள் இல்லை அப்படின்னா நீங்க தொடர்ந்து இந்த வார்த்தைகளை தொடர்ந்து சிந்தியுங்கள். தேவன் அந்த விசுவாசத்தை தொடர்ந்து நம்மிலே நடப்பித்து தேவனிலே குமாரனாகிய தேவனிலே திருப்தி அடையும்படிக்கு அனுதினமும் அந்த சிலுவையிலே அவர் நமக்கு வெளிப்படுத்தின அந்த தேவனுடைய மகிமையாகிய அன்பை அதிலே நம் திருப்தி அடையும்படிக்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தயவு செய்து நீங்கள் இவைகளை திருச்சபை எப்படி சீர்கெட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனாலே உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய திருச்சபையிலே அறிமுகமானவர் அவர்களுக்கும் இந்த வீடியோஸை கொடுங்க. அவங்களையும் நீங்க இன்வைட் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களும் நம்மோடு கூட சேர்ந்து இந்த தேவனுடைய மகிமையை ருசிக்கிற காரியத்திலே வளரவும், இந்த தேவனுடைய மகிமையை சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும்படிக்கு எடுத்து செல்லத்தக்கதாக தேவன் அவர்களுக்கு உதவி செய்வாராக. ஸோ நம்ம முடிச்சிடலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you, brothers. God bless you. Thank you. Bless you.